ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரவணன் யாருப்பா? நான் தாங்க. வாங்க. போடா, தைரியமா போ. அம்மா இருக்கேன், நம்மள மீறி எதுவுமே நடக்காது. போ. இதுல உள்ள சங்கதி எல்லாம் படிச்சு பாத்தீங்களா? பாத்துட்டேங்க. இதை 1 ஹவர்ல கம்ப்யூட்டர்ல லோட் பண்ணிக்கிறோம். இந்த டாக்குமெண்ட் சண்முகம் பேருக்கு மாறிடும். நீங்க தானே இவரோட அப்பா? ஆமாங்க. சரிங்க, இதை கம்ப்யூட்டர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. போங்க. நான் சொன்ன சொல்ல காப்பாத்திட்டேன். நீங்க சொன்ன சொல்ல எப்ப காப்பாத்த போறீங்க? சீக்கிரமா. என்ன என்ன யோசிக்கிற? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சே, அப்புறம் என்ன? முடிஞ்சிச்சா இல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியல. என்னடா இப்படி கேக்குற? உங்க அப்பா கேட்டதை நீ செஞ்சிட்டல்ல, நீ கேட்டதே அவரும் கண்டிப்பா செஞ்சு கொடுக்க போறாரு. இதை நீ அப்பதான் சொல்லிட்டு தாமா இருக்க. ஆனா எனக்கு என்னவோ மனசை போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கு. அந்த சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வாங்குறதுக்கு எவ்வளவு திட்டம் போட்டிருப்போம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அது ரொம்ப எனக்கு சர்வசாதாரணமா தூக்கி கொடுத்துட்டோமோன்னு எனக்கு தோணுது. டேய், கொடுத்ததை மட்டும் யோசிக்காதடா, கிடைக்க போறதையும் சேர்த்து யோசி. நீ கொடுத்தது கை அளவுன்னா உனக்கு கிடைக்க போறது கடல் அளவு. ரம்யாவால உனக்கு அந்தஸ்து, செல்வாக்கு, மரியாதை, பேரு, புகழ் எல்லாமே வரப்போகுதுடா. நியாயமா பார்த்தா நீ அதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படணும். நீ என்னடானா அதெல்லாம் விட்டுட்டு நடு ரோட்ல நின்று யோசிச்சுட்டு இருக்க. வாத்தியாரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அது ஏதாவது ஒரு நரிதனம் பண்ணி ஏதாவது ஒரு கோளாறு கொடுத்துருமோன்னு என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குமா. அப்படி மட்டும் ஏதாவது ஒரு நரி வேலை பண்ணிச்சுன்னு வச்சுக்கோ, அவரை நான் சும்மாவே விட மாட்டேன். டேய், இப்ப எதுக்கு நீ சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? அவர் அதெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டாரு. நான் இருக்கேன்ல, பண்ண விட்டுடுவேனா? உனக்கே அந்த ஆளை பத்தி நல்லா தெரியும். நம்மளை எவ்வளவு பாடாப்படுத்தி அந்த சொத்தெல்லாம் திருப்பி வாங்குறதுக்காக கோர்ட்ல என் மேல கேஸ்லாம் போட்டு வச்சுக்கிறாப்புல. அதெல்லாம் நோகாம நம்மகிட்ட திரும்ப வாங்குறதுக்காக எனக்கும் ரம்யாக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி சொத்துக்காக தான் நான் அப்படி பண்ண. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் எனக்கு துளியளவும் சம்மதமே இல்ல. அதனால உனக்கும் ரம்யாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாருன்னு வச்சுக்கோ. டேய், உங்க அப்பாவை பத்தி உனக்கு எந்த அளவுக்கு தெரியும்? நீ எந்த அளவுக்கு அவரை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் அவர் கூட 30 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கேன். அந்த மனுஷன் சொன்ன சொல்லுக்கு நிக்கிறவரு. தராசு முள்ளு மாதிரி, சொல்றதும் நடக்கிறதும் ஒரே மாதிரி சமமாதான் இருக்கும். அந்த மனுஷங்கிட்ட போய் உங்களுக்கு உசுறு முக்கியமா சொல்லு முக்கியமான்னு கேட்டா சொல்லுதான் முக்கியம்னு சொல்லுவாரு. உசிரையே விட்டாலும் கொடுத்த வார்த்தையை தவற விட மாட்டாருடா. அதெல்லாம் சரிதான். ஆனா இதே சிச்சுவேஷன்ல அவர் இடத்துல நான் இப்படி இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் இப்படி எல்லாம் தான் பண்ணிருப்பேன். எப்படியோ என்னை ஏமாத்தாம இருந்த சந்தோஷம்தான். டேய், ஏமாத்துறதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாதுடா.
நம்மள பிடிக்கலன்னாலும் சொன்ன வார்த்தைக்காக அவர் கண்டிப்பா உனக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்தி வைப்பாரு. நீ சும்மா கவலைப்பட்டுட்டே இருக்காதடா. சரி, நான் அதுக்கு கவலைப்பட போறேன், நீ சொல்லு. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. சரி, வீட்டுக்கு போலாமா? டேய் வண்டிய இந்த பக்கம் விடாம அந்த பக்கம் விடு. என்னாச்சு உனக்கு? வீட்டுக்கு வழி மறந்துச்சா? எனக்கு வீட்டுக்கு வழி மறக்கலடா. உன் வாழ்க்கைக்கு வழி காட்டணுமேனு தான் அந்த பக்கம் போலான்னு சொன்னேன். என் வாழ்க்கைக்கு வழி காட்டுறதுக்காக இந்த வழி சொன்னியா? இந்த பக்கம் எங்க போறோம்? எங்க போகணுமோ அங்க போறோம். அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? உனக்கு சரியான வழியை தானே நான் காட்டுவேன். நான் சொல்ற இடத்துக்கு வண்டியை விடு. அதுக்கப்புறம் போக போக உனக்கே தெரியும். விடு. புளிமுட்டை இறங்க. சொல்லுங்க சின்னதா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வண்டியில் ஏறினதுலேருந்து ஏதோ டீப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்க. என்ன விஷயம்? நான் வேற எதை பத்தி யோசிக்க போறேங்க சின்னதா. பெரியத்தா சொத்து எல்லாமே மாமா பேருக்கு திரும்பி எழுதி கொடுத்தத பத்தி தான் யோசனை பண்ணிட்டே வந்தேன். ஏன் புளிமுட்டை? எனக்கு என்னமோ மாமா பெரியத்தா கிட்ட சொத்து எழுதி வாங்கியிருக்க கூடாதுன்னு தோணுது. ஏன் அப்படி சொல்ற? என்ன இருந்தாலும் இந்த சொத்து எல்லாமே அப்பாவோடது தானே. சட்டப்படியும் முறைப்படியும் அப்பா தான் அதுக்கெல்லாம் உரிமையானவர். அவர்கிட்ட இருந்து அதை சரவணன் அவ்வளோ தந்திரமா ஏமாத்தி நாடகமாடி தானே எழுதி வாங்கினா. சொத்தெல்லாம் அவன் பேர்ல இருக்குங்கிற ஆணவத்துல சரவணன் எவ்வளோ ஆட்டம் ஆடினான். சொத்தை திருப்பி கொடுத்துருன்னு அப்பா அவன்கிட்ட எத்தனையோ தடவை எப்படியெல்லாம் கேட்டு பார்த்தாருல. அவன் திருப்பி கொடுத்தானா? முடியவே முடியாதுன்னு சொல்லி அப்பாவோட மனசை எப்படியெல்லாம் காயப்படுத்தினா, கஷ்டப்படுத்தினான். இப்போ சரவணனுக்கு அப்பாவோட சப்போர்ட் தேவை. அவன் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த கல்யாணத்தை அப்பா அம்மா முன்னாடி நின்று நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அதனாலதான் அப்பா என்ன சொன்னாலும் அதை கேட்கிற மனநிலையில சரவணன் இருந்தான். அதை அழகா புரிஞ்சுக்கிட்டு அப்பா கரெக்டா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டாரு. எனக்கு அப்பா செஞ்சது சரின்னு தான் படுது புளிமுட்டை. இல்லைங்க சின்னதா, இதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. ரம்யா எப்படிப்பட்டவ? அவ பெரியத்தான கல்யாணம் பண்ணிட்டு வந்தா என்னெல்லாம் நடக்கும்? நம்ம வீடா இருக்குமா? மாமா ஆசைப்படுற மாதிரி நம்ம குடும்பங்கிற குருவி கூட கலையாம இருக்குமா? சொல்லுங்க. இதெல்லாம் தெரிஞ்சு நீங்களே எப்படி இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க சின்னதா?